ஹாய்ப்பா. என் கை மடக்க முடியாமல் இந்த அளவுக்கு பெருசாக ரத்தம் கட்டி வீங்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன செஞ்சேன்னு பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு இப்போல்லாம் ஹெவியாக ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி என்னுடைய லெஃப்டில் கை இருக்குல்ல, அது அப்படியே பெருசாக வீங்கிடுதுப்பா. கேட்டால் ஹெவியாக ஒர்க் பண்ணாதீங்கன்னாங்க. என்ன செஞ்சேன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் வாழ்க்கை அப்படின்வாங்கள, அதுக்கு உதாரணமே நான் தான்ப்பா. நான் ஒரு வாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், எதனால நம்ம வாழ்க்கை இவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்குது, இந்த போராட்டம் எப்போ முடிவடையும். ஒரு நாளும் இரவு நான் படுக்கும்போது இந்த இரவு என்னுடைய முடிவாக இருக்கணும் அப்படின்னு கடவுளை நினச்சிட்டு படுப்பேன்ப்பா. நான் சமைக்கிறதுக்கு நைட்டு ஒரு கரெக்டாக 9:30 மணிக்கு இந்த அடுப்பை பற்ற வச்சோம். 4 லேடிஸ் தான்ப்பா. 4 லேடிஸ் வச்சுட்டு என்னை சேர்த்து 4 பேர், ஓகேவா? ஸோ அவங்க கலர் போட்டு தான் கேசரி வேணும்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் இந்த கலர் போட மாட்டேன், பீட்ரூட் சாறு எடுக்கிறேன்னு. இல்லை, எனக்கு கேசரி கலரில் தான் வேணும்னாங்க. அதனால் அவங்களுக்கோசமே இந்த கலரில் நான் கேசரி பண்ணேன். கேசரி, வடை, பொங்கல், இட்லி, சாம்பார், கொண்டக்கடலை மசாலா, அதுக்கப்புறம் கார சட்னி, தேங்காய் சட்னி, இதெல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு வெடிகாலமுறை கரெக்டாக 5:30 மணி ஆகிடுச்சுப்பா. 5:30 மணிக்கு நம்ம ரெடி பண்ணி முடித்து லாஸ்ட்டாக சட்னி தாளிக்கிற டைம் ஆச்சு. அப்போ தான் ஆட்டோக்காருக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோ வர வச்சு ஸோ இதெல்லாம் எடுத்து கொடுத்தோம். இந்த சந்தோஷம்னு தருணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவிதா ஒரு வீடு கிரக பிரவேசம் எடுத்து நடத்துகிற அளவுக்கு ஒரு ஸ்டெப்பு வந்திருக்கிறேன் அப்படின்ற இந்த மகிழ்ச்சியான தருணம் தான்ப்பா. ஆனால் நிறைய வலிகள், வேதனைகள் எல்லாமே இருக்குது. இன்னும் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எதுவுமே யார்கிட்டையும் சொல்கிறதில்ல. உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நான் சொல்லாமல் இருக்கிறேன்னா அது ஏதாவது ஒரு காரணங்கள் தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்தையும், அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறது என்னதுமா, ஒரு ஸ்டெப்பும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி வர்றதுக்கு தான். அதுக்கோசம்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நம்மளுடைய நினைவுகளும் நம்மளுடைய விஷயங்களும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும். ஆனால் எடுத்த உடனே நம்ம உடனே முன்னேற்றத்துக்கு வரணுமான்னு கேட்டால் அது முடியாது. 5 வருஷம் ஆச்சுப்பா என்னுடைய போராட்டங்கள் முடியறதுக்கும், என்னுடைய லைஃப்பில் நான் நினச்ச